Your dream vacation to Sri Lanka starts from rupees 24,999 only with GT Holidays. கடந்த ஆண்டு திருச்சி முக்கொம்பில் 17 வயது சிறுமி தனது காதலனுடன் வந்திருந்த போது அங்கு ரோந்து வந்த போலீஸ் உதவி ஆய்வாளர் சசிகுமார், முதல்நிலை காவலர் சங்கர் ராஜபாண்டியன், காவலர்கள் பிரசாத், சித்தார்த்தன் ஆகியோர் அந்த சிறுமியின் காதலனை அடித்து விரட்டிவிட்டு சிறுமியை மட்டும் ஜீப்பில் ஏற்றிக்கொண்டு பறந்துவிட்டனர். ஜீப்பில் போகும்போதே சிறுமியிடம் பாலியல் சீண்டல்களில் ஈடுபட்டதால் சிறுமி கதறி அழுது கூச்சலிட்டுள்ளார். இதனால் வேறு வழியின்றி பாதி வழியில் இறக்கிவிட்டு சென்றனர். இந்த சம்பவம் குறித்து சிறுமியின் புகாரை எடுத்து உதவி ஆய்வாளர், முதல்நிலை காவலர் சங்கர் ராஜபாண்டியன் உள்ளிட்ட 4 பேர் மீதும் போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டனர். இதனையடுத்து 4 பேரும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். அதன் பிறகு இந்த டீம் முக்கொம்புக்கு வரும் பல பெண்களை இப்படி செய்திருக்கிறார்கள். சில பெண்களை தங்களுடன் இணைத்து படங்களும் எடுத்து வைத்து மிரட்டியும் வந்துள்ளனர் என்று தகவல்கள் பரவிய நிலையில் நக்கீரனில் படங்களுடன் செய்தியும் வெளியானது. இந்த நிலையில் தான் ஆந்திராவிலிருந்து பெரம்பலூர் திருச்சி வழியாக கஞ்சா பண்டல்கள் காரில் கடத்தப்பட்டு வருகிறது. இந்த கஞ்சா பண்டல்கள் புதுக்கோட்டை, தஞ்சை மாவட்டத்தில் கிழக்கு கடலோரம் வழியாக கடல் மார்க்கமாக இலங்கைக்கு படகுகளில் அனுப்ப திட்டமிட்டுள்ளனர் என்ற தகவல் கிடைத்தும் போலீசார் சுதாரித்துக் கொண்டனர். உடனடியாக கார்களை நிறுத்தி ஆய்வு செய்தனர். அதில் ஒரு காரில் 117 கிலோ கஞ்சாவுடன் புதுக்கோட்டை ராஜகோபாலபுரம் பெரியார் நகர் சங்கர் ராஜபாண்டியன் மற்றும் புதுக்கோட்டை திருவப்பூர் தவமணி ஆகிய இருவரையும் கைது செய்து கஞ்சா பண்டல்கள், கார் ஆகியவற்றையும் பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து அவர்களிடம் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் தஞ்சாவூர் மாவட்டம் அதிராம்பட்டினம் கடற்கரைக்கு கஞ்சா பண்டல்களை எடுத்துச் செல்ல சிலர் வருவார்கள் என்று சொல்ல உடனே தனிப்படை போலீசார் அதிராம்பட்டினம் விரைந்தனர். கூடவே கஞ்சா கடத்தல் நபர்கள், கார் ஆகியவற்றையும் கொண்டு சென்று காத்திருந்தனர். ஆனால் இவர்கள் கைதான விவரம் தெரிந்து மற்றவர்கள் வரவில்லை. அதனால் அதிராம்பட்டினம் காவல் நிலையத்தில் சங்கர் ராஜபாண்டியன் மற்றும் தவமணி மீது வழக்கு பதிவு செய்து இருவரையும் கைது செய்தனர். இதில் சங்கர் ராஜபாண்டியனிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் தான் ஒரு பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட முதல்நிலை காவலர் கடந்த ஆண்டு அக்டோபரில் முக்கொம்பில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் போக்சோவில் கைதாகி சஸ்பெண்ட் ஆனேன் என்றவர், புதுக்கோட்டையில் பெரிய பெரிய கஞ்சா வியாபாரிகளுடன் எனக்கு பழக்கம் உண்டு. நிறைய பேர் மொத்தமாக ஆந்திராவிலிருந்து கஞ்சா வாங்கி வந்து கடல் வழியாக இலங்கைக்கு கடத்துவதற்கு பல நேரங்களில் உதவி செய்திருக்கிறேன். இப்போது எனக்கும் வேலை இல்லை. அதனால் நண்பனுடன் சேர்ந்து ஆந்திராவிலிருந்து நேரடியாக கஞ்சா வாங்கி வந்து இலங்கைக்கு அனுப்ப இருந்த நேரத்தில் பிடிப்பட்டதாக கூறியுள்ளார். சட்டம் ஒழுங்கை காக்க சத்திர பிரமாணம் எடுத்துக்கொண்டு பணியில் சேர்ந்த ஒரு காக்கி அடுத்தடுத்து சட்டவிரோத செயலில் ஈடுபட்டு வருவது காவல்துறைக்கே களங்கமாக உள்ளதாக வேதனைப்படுகின்றனர் நேர்மையான காவலர்கள். வேலையே பயிரை மேய்கிறது. உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர், தயாரிப்பாளர், இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் VC குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர். வாங்கி படியுங்கள் நக்கீரன். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.